வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இது மாதிரியான சென்டர் கிளிப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சென்டர் கிளிப் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட். இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து கிளிப் அட்டாச்சர். இந்த ஹேர் பேண்ட்லாம் பண்ணுறதுக்கு ஹேர் பேண்ட் அட்டாச்சர்னு கேட்டிங்கனாலே இது மாதிரி கிடைக்கும். இது நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா திக் ஒரு கார்ட்போர்ட்ல தான் செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து இதே மாதிரி ஷாப்ல வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்ல கார்ட்போர்ட்ல கூட இந்த சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது குந்தன் ஸ்டோன். இது வந்து இந்த சென்டர்ல வைக்கிறதுக்கான ஸ்டோன். கம். இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்ப நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த ஸ்டோனை வந்து நம்ம சென்டர்ல வச்சுக்கலாம். அடுத்தது இந்த க்ளூவை வந்து இந்த ஓரத்தில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளூ கொஞ்சம் நம்ம வந்து தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா க்ளூ பென். இது 15 rupees அது மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததே 15 rupees தான் இருக்கும். இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்டோன்ல இப்படி கை வச்சு எடுத்தோம்னா அழகாக வந்துடும். நம்ம கையால் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த ப்ளூ பென்ல எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி ஃபுல் சர்க்கிளும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அளவுக்கு வச்சுட்டோம். அடுத்தது நம்ம உள்பக்கம் வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளும் அப்படியே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த லேயருமே குந்தன் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த உள்ள இருக்கிற லேயரை வந்து குந்தன் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் அது மேலே வச்சுக்கலாம். இந்த லேயரையும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 an hour அது மாதிரி ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து பேண்ட்ல வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து குந்தன் ஸ்டோன் எல்லாமே ஒட்டி ஒரு 1/2 an hour அளவுக்கு காய வச்சுட்டோம். இது ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த ஹேர் பேண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேண்ட் எடுத்துட்டு சென்டர்ல வந்து இந்த அட்டாச்சர் வச்சுக்கலாம். அது மாதிரி இதுலையுமே நம்ம சென்டர் பார்த்து இந்த கம் விட்டுக்கலாம். இந்த கம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்சரை இப்படி மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு கையால் வந்து ஒரு 5 minutes அளவுக்கு இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். ட்ரை ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ண போறீங்கன்னா, இது ஹோல்சேல் எல்லாமே நீங்கள் வாங்குறீங்கன்னா 100 பீஸ் பார்த்தா 100 ரூபாய் அது மாதிரி தான் ஆகுது இந்த ஹேர் பேண்ட். இந்த அட்டாச்சர் வந்து 2 rupees அது மாதிரி ஒரு பீஸோட விலை இருக்கு. இது வந்து 50 பீஸ் வந்து 100 rupees இதோட ரேட்டு. இது ஹோல்சேல் ரேட். இது நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஹோல்சேலில் வாங்கி நம்ம வந்து அழகாக இதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே லாபம் இருக்கும். இந்த குந்தன் ஸ்டோன் எல்லாமே 50 கிராம் வந்து 20 rupees அது மாதிரி தான் இருக்கும். இந்த கம் பார்த்தீங்கன்னாலும் இது 25 rupeesலயும் இருக்கு, 50 rupeesல அது மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் நிறைய நம்ம வந்து மேக் பண்ணலாம். இந்த ஹேர் பேண்ட் எல்லாமே கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கு பிறகு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆகிற செலவுன்னு பார்த்தா ஒரு 20 rupees அது மாதிரி ஆகும். ஒரு ஹேர் பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மினிமம் வந்து 75 rupees அந்த அளவுக்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம்.